த்ரில்லர்ஸ் எடுக்கிறதுல சேட்டன்ஸ் அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கோம். 2025 இந்த 5-6 மாதத்துலேயே அவங்க எடுத்த த்ரில்லர்ஸில் வந்து ஒரு 3 படம் வந்து தரமான சம்பவங்கள் வந்து பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லால் நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம் தான் இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ட்ராமாவை வந்து காமெடிஸ்லாம் நிறைஞ்சு போய்கிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட ஒரு பயங்கரமான ஒரு படமாக வந்து வந்திருக்கு. பிளாக் பஸ்டர் படமாக வந்து தொடரும் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ ஓடிடிலையுமே இந்த மாதம் எண்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்ன கதை அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை வந்து மோகன்லாலுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய அந்த வண்டியில் வச்சு ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் போட்டுட்டு வராங்க. போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு கட்டத்தில் தெரிய வருது அது வந்து மோகன்லாலோட பையனோட பாடி அப்படின்றது. அந்த போலீஸ்காரங்க ஏன் அந்த பையனை கொண்டாங்க, ஏன் இவரோட வண்டியவே யூஸ் பண்ணி அந்த பாடியை வந்து எடுத்துகிட்டு போனாங்க, இதெல்லாம் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆஃபீஸர் ஆன் டியூட்டி, இந்த படமும் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. தியேட்டரில் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டான படங்களில் ஒன்று. ஒரு கேஸ் வருது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ரொம்ப ரஃப்பான டஃப்பான ஆளாக வந்து குஞ்சாக்கோ போபன் வந்து நடிச்சிருப்பாரு. ஒரு தங்க நகைன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான நகையை வந்து அடகு வைக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதை வந்து செக் பண்ணுறதுக்காக போலீஸ் போகிறாங்க. அங்கே போனால் அந்த மாதிரி நிறைய செயின்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு பின்னாடி போய் பார்த்தா ஒரு பெரிய டீம் இருக்குது. அதுக்கு பின்னாடி போய் பார்த்தா நிறைய பேர் வந்து இந்த பெண்களை மிரட்டி ஆபாச வீடியோக்கெல்லாம் எடுத்து வச்சு அவங்கள வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி போய் பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு போலீஸ்காரரோட ஒரு ஸ்டோரிஸ் இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட்டு டான்ஸ் ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் வந்து மாசா வந்து கொண்டு போயிருக்காங்க. அதுவும் ஜேக்ஸ் பிஞ்சாயோட மியூசிக்லாம் பிரித்து தள்ளிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. மூணாவதாக நான் சொல்ல போகிற படம் வந்து ரேகா சித்திரம். அந்த படம் தான் ஒரு குட்டியான ஒரு சாங்கு ஃப்ளாஷ்பேக்கில் நடக்குது. பல வருஷத்துக்கு அப்புறமா காணாமல் போன ஒரு பொண்ணை பற்றின ஒரு கேஸை வந்து கையில் எடுக்கிறாங்க போலீஸ்காரங்க. ஒரு சாதாரண ஒரு பாட்டு ஹிட்டானதை வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரை கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து சேட்டன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 3 படமும் இது வரைக்கும் வந்ததில் வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு த்ரில்லரான ஒரு சீட் எட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு நகம் கடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்கு. வேறு என்னென்ன படங்கள் சமீபத்தில் நீங்கள் மலையாளத்தில் பார்த்து செம த்ரில்லராக ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.